வணக்கம். இன்றைய பிஎன்சியின் செய்திகளை பார்க்கலாம். என்னையும் உங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழர்களை கடன்காரர்களாக ஆக்கியதுதான் திமுகவின் சாதனை என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் 5,16,000 கோடி ரூபாய் திமுக அரசு கடன் வாங்கியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதி தையூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது பேசிய புரட்சி தமிழர் எடப்பாடியார், தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பது அதிமுகவின் லட்சியம் என்றார். திமுக ஆட்சியாக இன்னும் 3 அமாவாசை தான் உள்ளது என்றும் சூளுரைத்தார். இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளாக்கியதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவதா இருக்கு. ஸ்டாலின் திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு எதை செய்தது, எதை செய்ய தவறிவிட்டது என்று தமிழ்நாட்டு மக்கள் எடை போட்டு பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் 525 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு எத்தனை சதவீதம் நிறைவேற்றி உள்ளீர்கள் என்றும், தமிழக மக்களுக்கு திமுக செய்தது என்ன, சொன்னது என்ன, இப்போது சொல்வது என்ன என்ற நிலைமையை மக்கள் அலசி ஆராய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆஜராகியுள்ளனர். CBI அதிகாரிகள் இதற்கு முன்பு 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்திய நிலையில் இன்றைய விசாரணை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை உள்ளடக்கியது என்பதால் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அளித்த வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரி சென்னை மெரினா கடற்கரை சாலையில் எழிலகம் முன்பு சாலையில் அமர்ந்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 17ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஜல்லிக்கட்டு விழாக்குழு நிர்வாகிகள் மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்து ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி அளிக்க கோரி மனு கொடுத்தனர். ஜனவரி 17ஆம் தேதி போட்டியின் பாதுகாப்பு, அனுமதி உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து ஆட்சியருடன் விவாதித்தனர். தமிழகத்தில் உள்ள 3000 ஜெல்லி கிரஷர் உரிமையாளர்களிடம் மிரட்டி பணம் வசூலிக்கின்றனர் என்றும், ஒரு கிரஷருக்கு 20 லட்சம் பணம் லஞ்சமாக வாங்கியுள்ளனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர் சட்டசபை தொகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் போது பேசிய புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஜெல்லி கிரஷர் உரிமையாளரிடம் சுமார் 600 கோடி ரூபாயை திமுக அரசு கொள்ளையடித்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சென்னை எழும்பூரில் இருந்து ரயில்கள் புறப்படும் நேரம் வருகிற 1ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து காலை 7:45 மணிக்கு திருச்சி புறப்படும் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 8 மணிக்கு புறப்படும். அதேபோல எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 1ஆம் தேதி முதல் எழும்பூரில் இருந்து காலை 10:20 மணிக்கு பதிலாக 10:40 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூரில் இருந்து மதியம் 1:45 மணிக்கு மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் 1:15 மணிக்கு முன்கூட்டியே புறப்பட்டுவிடும். இதேபோல நெல்லை, பொதிகை, முத்துநகர், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளன. அம்மா உணவகம் போல டெல்லியில் அடல் கேண்டீன் எனும் 5 ரூபாய்க்கு சத்தான மதிய மற்றும் இரவு உணவு வழங்கும் மலிவு விலை கேண்டீன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்ட விழாவில் துவங்கப்பட்டது. சுவையான உணவு விலை மலிவாக கிடைப்பதால் அடல் கேண்டீனில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் திருமண செலவு மட்டும் 8% உயர்ந்து வருவதாக சமீபத்திய ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் திருமணத்திற்கான செலவும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எதிர்பாராத விபத்து அல்லது அவசர மருத்துவ சிகிச்சை அல்லது காலநிலை மாற்றத்தால் ஒரு திருமணத்திற்கு தடை ஏற்படும் போது நாம் செய்யும் செலவுகள் லட்சக்கணக்கில் வீணாகிவிடும். இம்மாதிரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு கை கொடுக்கும் வகையில் தற்போது திருமண காப்பீட்டு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு பிறக்க
திறக்க இன்னும் 2 நாட்களே உள்ளதால் கொண்டாட்டத்தில் ஈடுபட பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு ஓட்டல்கள், கடற்கரை, ரிசார்ட்களில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை நட்சத்திர விடுதி உரிமையாளர்கள் செய்து வருகின்றனர். அனுமதிக்கப்பட்ட அரசாங்கத்தில் மட்டுமே புத்தாண்டு நிகழ்ச்சியை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நீச்சல் குளத்துக்கு செல்லும் வழிகள் அனைத்தும் அடைக்க வேண்டும் என போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் BNCயின் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.